வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு பத்தி நீங்க அனுப்பின தகவல்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. படிக்கும் போதே ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணுல படுறதே ஒரு தற்செயல் இல்ல, அது பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர்ற ஒரு சிக்னல்னு உங்க குறிப்புகள்ல சொல்லிருக்கு. ஆமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. இன்னைக்கு நாம பேச போறது வெறும் அறிகுறிகளோட பட்டியல் இல்ல. இது ஒரு மனுஷனோட வாழ்க்கைய மாத்தி போடுற ஒரு பயணத்தோட வரைபடம் மாதிரி. அந்த பயணத்தை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அலச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் தத்துவங்கள் இல்ல. உங்க குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒருத்தரோட உடல், மனசு, உணர்ச்சிகள்ல நிஜமாவே நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஆமா. சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு விழித்தெழுந்த ஆன்மாவா மாறுற அந்த பயணத்துல முதல் அடி எப்படி இருக்கும், அங்கிருந்து வாழ்க்கை எப்படி முழுசா மாறுதுங்கிறத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ முதல் அடியிலேருந்தே ஆரம்பிப்போம். உங்க குறிப்புகள்ல முதல்ல வர்றது திடீர் உடல் அதிர்வுகள். சும்மா அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது திடீர்னு முதுகு தண்டுல ஒரு சின்ன ஷாக் அடிச்ச மாதிரி உணர்வு, உள்ளங்கையில சூடு, இல்லனா காரணமே இல்லாம திடீர்னு அழுக வர்றது. இதெல்லாம் சாதாரணமா மன அழுத்தம்னு நாம நினைப்போம். ஆமா, நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆமா, உங்க ஆதாரம் இத பிரபஞ்ச அதிர்வுன்னு சொல்லுது. நம்ம உடல் ஒரு புதிய ஆற்றலை உள்வாங்க தொடங்குறதோட அறிகுறி இதுன்னு சொல்லுது. உடம்பு தான் முதல் ஆண்டனாவா? ஏன் மனசை விட உடம்பு முதல்ல பிரதிகிரிய செய்யுது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. உங்க ஆதாரம் சொல்றபடி பார்த்தா ஆன்மீக மாற்றங்கள் மனசுல நடக்கிற விஷயமா நம்ம நினைச்சாலும் நம்ம உடல் ஒரு எனர்ஜி பாடி. ஆமா, அது ரொம்ப சென்சிட்டிவ். பிரபஞ்சத்தோட அதிர்வலைகள் மாறும்போது அதை முதல்ல உணர்றது நம்ம உடல் தான். அதனாலதான் இந்த மாதிரி உடல் ரீதியான அறிகுறிகள் முதல்ல தெரியுது. ஓ, அப்படியா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உடல் மாற்றங்களுக்கு பிறகு குணத்திலையும் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். திடீர்னு கோபம் குறையும், பேசுற துணி மென்மையாகும், எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும்னு தோணும். இது நம்மளா பண்றது இல்லையா? இல்ல, இது நீங்க முயற்சி செஞ்சு பண்றதில்ல, உள்ளிருந்து தானா நடக்கும். இது பிரபஞ்சம் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது பிரபஞ்ச தூக்கம். இது கேட்கவே வித்தியாசமா இருக்கு. சில நாள் 8 மணி நேரம் தூங்கியும் டயர்டா இருக்கும், சில நாள் 4 மணி நேரம் தூங்கினாலே உடம்பு, மனசு, ஆன்மா மூணுமே ஃப்ரெஷ் ஆயிடும்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் இத சோர்வு இல்லைன்னா தூக்கமின்மைன்னு குழப்பிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு வர்றது சாதாரண சோர்வா இல்ல இந்த பிரபஞ்ச தூக்கமானு எப்படி வித்தியாசப்படுத்துறது? நல்ல கேள்வி. உங்க ஆதாரம் இதுக்கு ஒரு தெளிவான வித்தியாசத்தை சொல்லுது. சாதாரண சோர்வுலேருந்து எழுந்தா மறுபடியும் டயர்டா ஒருவித மந்த நிலையில தான் நாள் ஆரம்பிக்கும். சரி, ஆனா இந்த பிரபஞ்ச தூக்கத்துக்கு அப்புறம் நீங்க அலாரம் இல்லாமலே எழுந்துடுவீங்க. உடம்பு ரொம்ப லேசா இறகு மாதிரி இருக்கும். ஓ, மனசுல தேவையில்லாத சிந்தனைகள் ஓடாது. ஒரு ஆழமான அமைதியும் நன்றி உணர்வும் இருக்கும். இந்த தூக்கத்தை உங்க ஆன்மா தன்னோட பழைய காயங்களையும் கர்ம சுமைகளையும் சுத்தம் செய்யற ஒரு டீப் கிளீனிங் அல்லது ரீசெட் ப்ராசஸ்னு உங்க குறிப்பு விவரிக்குது. ஒரு ரீசெட்? ஆமா, இந்த தூக்கத்துல வர்ற கனவுகள் கூட பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வர்ற செய்திகளா இருக்கலாம்னு சொல்லுது. அப்போ இந்த உடல் மற்றும் தூக்க மாற்றங்களுக்கு பிறகு நம்ம வெளி உலகத்துல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட. கரெக்ட். உங்க குறிப்புகள்ல திடீர் அமைதி மற்றும் தனிமைய விரும்பும் உணர்வு பத்தி சொல்லியிருக்கு. முன்னாடி பாட்டி ஃபங்க்ஷன்னு கூட்டமா இருக்க பிடிச்சவங்களுக்கு திடீர்னு அதெல்லாம் சோர்வு தரும். தனிமையிலே இருக்கிறது தான் நிம்மதியா இருக்கும்னு மாறுமா? இது ஒரு விதமான சமூக விலகல் மாதிரி தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற கருத்து ரொம்ப ஆழமானது. நீங்க மத்தவங்களை விட்டு விலகல, அப்புறம் உங்க எனர்ஜி லெவல் அல்லது அதிர்வு நிலை உயர்ந்திருக்கு. உங்க குறிப்புகள் சொல்றபடி நீங்க ஒரு அமைதியான உயர்ந்த அதிர்வுக்கு மாறும்போது குறைவான அதிர்வுல இருக்கிற இடங்களும் மனிதர்களும் உங்களுக்கு இயல்பாகவே பொருந்தாது. ஓ, அவங்க தானாகவே உங்க வாழ்க்கையிலிருந்து விலகி போவாங்க. இந்த அமைதியில தான் நீங்க யாருங்கிற உண்மையும் உங்க வாழ்க்கைக்கான பாதை என்னங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இது அடுத்த கட்டத்துக்கு இயல்பாவே இட்டு போகுது. உறவுகள் உடைந்து போவதும் புதிய ஆன்ம நண்பர்கள் வருவதும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான கட்டம். இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. போலியான நம்மள பயன்படுத்திக்கிற உறவுகள் தானா விலகிடும். அதே நேரத்துல நம்ம வளர்ச்சிய புரிஞ்சுக்கிற, நம்ம ஒளிய மதிக்கிற புதுசா சில பேர் வாழ்க்கையில வருவாங்க. கரெக்ட். இவங்கள ஆன்ம நண்பர்கள்னு உங்க ஆதாரம் சொல்லுது. இது எப்படி நடக்குது? இது ஒரு காந்தம் மாதிரி. உங்க அதிர்வு நிலை மாறும்போது அதுக்கு ஈடான அதிர்வுல இருக்கிறவங்கள மட்டும்தான் உங்களால ஈர்க்க முடியும். சரி. பழைய நண்பர்கள் உங்களை புரியாம போகலாம், இல்ல அவங்க பேச்சு உங்களுக்கு ஒட்டாம போகலாம். அது அவங்க மேல தப்பில்ல. உங்க 2 பேரோட அதிர்வுகளும் இப்ப வேற வேற. ஓகே.
அதே சமயம் பிரபஞ்சம் உங்க புதிய நிலைக்கு ஏத்த ஆன்ம நண்பர்களை உங்ககிட்ட அனுப்பும். இவங்க உங்க ஆன்ம ஒப்பந்தத்துல ஏற்கனவே குறிப்பிடப்பட்டவங்கன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. அப்படியா? இதோட சேர்ந்த இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்கும். உள்ளுணர்வின் திடீர் வளர்ச்சி. இந்த ஆளை நம்பாத, இந்த வேலை உனக்கு சரி வராதுன்னு உள்ளே இருந்து ஒரு மெல்லிய குரல் சொல்லும். அந்த ஆதாரம் அழுத்தமா ஒரு விஷயம் சொல்லுது. அந்த குரல் ஒருபோதும் கத்தாது, ஆனா அது சொல்றது தப்பாவே இருக்காதுன்னு. இதுவரைக்கும் நாம பார்த்த மாற்றங்கள் எல்லாமே நம்ம சுத்தி நடக்கிறது. இப்போ இன்னும் ஆழமா நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி. உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. ஒரு நாள் திடீர்னு நான் இதுக்காகத்தான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும்னு சொல்லியிருக்கு. ஆமா. இதுதான் வாழ்க்கை நோக்கம் வெளிப்படுற தருணமா? இதுதான் இந்த முழு பயணத்தோட மையப்புள்ளியா? நிச்சயமா. இதுதான் விழித்தெழுதலோட உச்சம்னு சொல்லலாம். அது வரைக்கும் மத்தவங்களுக்காக வாழ்றது, மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறதெல்லாம் மறைஞ்சு உங்க வாழ்க்கைக்கான உண்மையான அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். ஓகே. இந்த தெளிவு வந்த பிறகுதான் உங்க குறிப்பு சொல்ற மாதிரி உண்மையான ஆற்றல் விழிப்பு நடக்கும். அதாவது உங்க உடலை சுத்தி ஒரு இயற்கையான ஒளிவட்டம், அதாவது ஆரா உருவாகும். ஒரு நிமிஷம். ஆரா, சோல் ரேடியன்ஸ், இதெல்லாம் கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மள சுத்தி நிஜமாவே லைட் எரியுமா, இல்ல இது ஒரு உணர்வா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஒரு நல்ல கேள்வி. உங்க ஆதாரம் சொல்றது இது கண்ணுக்கு தெரியற ஒளி இல்ல, இது ஒரு விதமான ஆற்றல் வெளிப்பாடு. ஆற்றல் வெளிப்பாடா? ஆமா. இந்த சோல் ரேடியன்ஸ் உங்களுக்குள்ள உருவாகும் போது மத்தவங்க உங்ககிட்ட இயல்பாவே ஈர்க்கப்படுவாங்க. நீங்க ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். நீங்க மென்மையா பேசினாலே அது மத்தவங்க மனசுல ஆழமா பதியும். மக்கள் உங்களை அதிக மரியாதையோட பாப்பாங்க. இது நீங்க உருவாக்குனதில்ல, உங்க ஆன்மாவின் ஒளி இயல்பாகவே வெளிப்படுறது. வாவ், இது கூடவே பழைய பேட்டர்ன்கள் உடைந்து போகணும்னு சொல்லிருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதாவது திரும்ப திரும்ப வாழ்க்கையில வந்த ஏமாற்றங்கள், தவறான மனிதர்கள், பண கஷ்டம் மாதிரி விஷயங்கள் தானா நின்னுடும்னு சொல்லுது. இது உண்மையாவே சாத்தியமா? உங்க ஆதாரம் சொல்ற தர்க்கத்தின்படி இது முற்றிலும் சாத்தியம். நீங்க கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனைகளோட போராடல. அப்போ எப்படி? உங்க அதிர்வு நிலை உயர்ந்ததால, அந்த பழைய நெகட்டிவ் அதிர்வுகளால உங்க வாழ்க்கையில துன்று பிடிக்க முடியல. அது தானாவே விலகி போகுது. இது ஒரு மறுபிறப்பு மாதிரி. ஓகே. இதோட சில நுட்பமான அறிகுறிகளும் இருக்கு. உதாரணத்துக்கு, கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது புருவ மத்தியில ஒரு சின்ன ஒளிப்புள்ளி தெரிகிறது. இத மூன்றாவது கண் சக்கரா திறக்கிறதோட அறிகுறின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு டெக்னிக்கல் வார்த்தை வருது, மூன்றாவது கண் சக்கரா. இத முறையா கேக்குறவங்களுக்கு இது என்னன்னு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? இது உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பா? இல்ல, இது உடம்புல இருக்கிற உறுப்பு கிடையாது. உங்க ஆதாரம் சொல்றபடி சக்கராக்கள்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் மையங்கள். ஆற்றல் மையங்களா? ஆமா. புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிறத நம்பப்படுற இந்த மூன்றாவது கண் சக்கரா நம்மளோட உள்ளுணர்வு, ஞானம் மற்றும் எதிர்காலத்தை உணரும் திறனோட தொடர்புடையது. சரி. அது திறக்குதுன்னு சொல்றது உங்க உள்ளுணர்வு பல மடங்கு கூர்மையாகி உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்குதுங்கிறதோட குறியீடு தான். ஓ. இது கூடவே நீங்க பெரிய ஆபத்துகள்ல இருந்து கடைசி நிமிஷத்துல தப்பிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அது அதிர்ஷ்டம் இல்ல, பிரபஞ்சம் உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. பிரபஞ்சம் பாதுகாக்குதா? ஆமா. உங்க ஆதாரம் இதை யூனிவர்ஸ் புல் பேக் அப்படின்னு சொல்லுது. உங்க ஆன்மாவின் பயணம் முக்கியமானது, அதனால நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. அப்போ இந்த எல்லா மாற்றங்களுக்கும் பிறகு ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க உலகத்தை பாக்குற விதமே மாறிடுமா? உங்க குறிக்குறள் சொல்றபடி அவங்க மூளை ஒரு புதிய அதிர்வுல வேலை செய்ய ஆரம்பிக்கும். விஷயங்களை வேகமா புரிஞ்சுப்பாங்க, ஞாபக சக்தி அதிகமாகும், தேவையில்லாத கவலைகள் தானா குறையும். சூப்பர். இதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் பிரெயின் ஆக்டிவேஷன். இது மட்டும் இல்ல, அவங்க குரல் கூட மாறும். அதுல ஒரு ஆழம், தெளிவு, அமைதி வரும். அது வாய்ஸ் அவேக்கனிங். மத்தவங்க பேசும்போது அவங்க வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கத்தையும் ஆற்றலையும் உங்களால உணர முடியும். இதுக்கு பேரு எனர்ஜி ரீடிங். எனர்ஜி ரீடிங், அதாவது மத்தவங்க மனசுல இருக்கிறத படிக்கிற மாதிரி ஒரு சக்தியா? மனச படிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்களோட எண்ணங்களோட தன்மைய, அவங்க உண்மையா பேசுறாங்களா இல்லையாங்கிறத உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு தெளிவா காட்டிடும். ஓ, ஓகே ஓகே. இதோட இயற்கையோட ஒரு ஆழமான பந்தம் ஏற்படும். ஒரு மரம், ஒரு செடி, வானம், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான அமைதியும் ஆற்றலும் உங்களுக்குள்ள நிறையும். ஆமாம். உங்க ஆன்மா அதோட மூலத்தோட இணையுதுன்னு அர்த்தம். கேட்கும் போதே ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. வாழ்க்கை மெதுவா நகர்ந்த மாதிரி இருந்தவங்களுக்கு திடீர்னு ஃபாஸ்ட் ட்ராக் மோடுக்கு மாறுற மாதிரி இருக்கும்னு உங்க குறிப்பு சொல்லுது. ஆமா.
புதிய வாய்ப்புகள், நல்ல மனிதர்கள், ஆசீர்வாதங்கள்னு வாழ்க்கை வேகம் பிடிக்கும். இது எப்படி? ஏன்னா அது வரைக்கும் நீங்க தான் எல்லா முடிவுகளையும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்க உள்ளுணர்வு 10 மடங்கு சக்தியோட வேலை செய்யுது. அதுவே வழிகாட்டுமா? ஆமா, அதுவே உங்களுக்கு வழிகாட்டும். உங்க ஆதாரம் இத சோல் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுது. உங்க ஆன்மாவே உங்களுக்கு ஜிபிஎஸ் மாதிரி வழிகாட்டுது. சோல் நேவிகேஷன் நல்லா இருக்கு. அதனால போராட்டங்கள் குறைஞ்சு வாழ்க்கை இயல்பா, வேகமா, சரியான திசையில போகும். இறுதியா நீங்க அனுப்புன தகவல்கள்ல இருந்த ஒரு வரி மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. கண்ணாடிய பாக்கும்போது நீங்க ஒரு புதிய நபரை காண்பீர்கள். கண்களில் ஒளி, குரலில் அமைதி, உள்ளத்தில் நம்பிக்கை, ஆன்மாவில் தெளிவு. இதுதான் மறுபிறப்பு. உங்க வாழ்க்கை இனிமேல் பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்படுகிறது. ஆமா, இதுதான் இந்த முழு பயணத்தோட இறுதி இலக்கு. நீங்க நீங்களாவே இருப்பீங்க, ஆனா உங்களுடைய மிகச் சிறந்த, மிக உண்மையான வடிவமா இருப்பீங்க. அப்போ நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா, இந்த ஆன்மீக விழிப்பு பயணம்ங்கிறது உடம்புல ஏற்படுற சின்ன அதிர்வுல ஆரம்பிச்சு நம்ம உறவுகள், எண்ணங்கள், வாழ்க்கை நோக்கத்தையே மாத்தி கடைசியில நம்மள ஒரு முழுமையான புதிய மனுஷனா உருவாக்குது. கரெக்ட். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு பரிச்சயமா இருந்தா இது தற்செயல் இல்ல, பிரபஞ்சத்தோட அழைப்புன்னு எடுத்துக்கலாம். ஆமா, இந்த முழு ப்ராசஸையும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா உங்க ஆதாரம் 2 முக்கியமான விஷயத்தை உணர்த்துது. இது உங்க கடந்த காலத்துக்கான ஒரு ஆன்மாவின் முற்றுப்புள்ளி. அதே நேரம் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு ஆன்மாவின் வழிகாட்டி. ஓகே. அதனால இது உங்களுக்காக விட்டுட்டு போற கேள்வி, நான் இந்த அறிகுறிகளை உணர்றேனாங்கிறது மட்டும் இல்ல. அதுக்கு அடுத்த கட்டமா, சரி, என் வழிகாட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு, இப்போ என் ஆன்மா என்னை அடுத்ததா எங்கே போகச் சொல்லுது என்பதுதான். அந்த பயணத்துக்கு தயாராகிறது தான் அசல் விழிப்புணர்வு.